கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் நன்றி வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், வேதனையோடு கூட இந்த அருமையான செய்தியை நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கு நீங்கள் இவ்வளவு நாட்களாய் நிம்மதி இல்லாமல் அலைமோதி கொண்டிருக்கலாம். நிம்மதிக்காக எதையாகலும் செய்து நீங்கள் உங்களை வருத்தி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஒரு நற்செய்தி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். அருமையான சகோதரா, சகோதரி, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறாயா? கவலைப்படாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இயேசுவுக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் இன்றைக்கு நீங்கள் தேடுகிற நிம்மதி உங்களை தேடி வரும். நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் வசிக்கிற இடத்துல, நீங்கள் வாழ்கிற இடத்துல, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் படிக்கிற இடத்துல இயேசு உங்களை தேடி வருகிறார். நிச்சயமாய் உங்களுக்கு ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்க்கிற நிம்மதியை இயேசு கிறிஸ்து தர விரும்புகிறார். வேத வசனம் மறுபடியும் சொல்லுகிறது, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமந்து என் பாரத்தை யார் அறிவா, என் வேதனையை யார் அறிவா, என் துக்கத்தை யார் அறிவா என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், தடுமாறி கொண்டிருக்கலாம். ஐயோ, என்னுடைய பெற்றோர் என்னுடைய வேதனை புரியலை, நான் நேசிக்கிறவர்கள் என்னுடைய வேதனை புரியலை, எனக்கு யார் விடுதலை தருவா, என்னை யார் நேசிப்பா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கலாம். தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீ உன்னை மாய்த்து கொள்ளாத. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். நீ இயேசுவுக்கு இடம் கொடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ தேடுகிற நிம்மதியை இயேசு தருகிறார். உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே, தோளில் கிடந்தால் ஜெயமே. இயேசுவின் மார்பில் சாய்ந்து வாழ்கிற அனுபவம் எவ்வளோ இன்பமானது தெரியுமா? அதெல்லாம் நாங்கள் அனுபவிக்கிறோம். ஆகையினால தான் உங்களுக்கு சொல்லுகிறோம், இயேசு உங்களை நேசிக்கிறார். தேவ பிள்ளையே, நிம்மதி இல்லாமல் மதுபானத்துக்கு அடிமையாய், லஹரி பானங்களுக்கு அடிமையாய் என்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை அதுதான் எனக்கு தெரியும், அதுதான் நிம்மதி தரும் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசித்து கொண்டு அதற்காக நீங்கள் உங்கள் பிரயாசத்தை, உங்களுடைய பலனை அதுக்காக செலவழித்து உங்களை வருத்தப்படுத்தி கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சமாதானத்தை தர விரும்புகிறார். இளைப்பாறுதல் என்று சொன்ன நிம்மதி, பல காரியங்களை சொல்லலாம். இளைப்பாறுதல் என்று சொல்லும்போது பல காரியங்களை சொல்லலாம். அதில் ஒன்று நிம்மதி. நீ தேடுகிற நிம்மதியை இயேசு தருகிறார். ஒருவேளை குடும்பமாய் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான தேவஜனமே, உங்கள் குடும்பத்தை தேடி இயேசு வந்திருக்கிறார். உங்களை தேடி வந்திருக்கிறார். ஆவலோடு இயேசு தேடி வந்திருக்கிறார். கசக்கிறார்களா? உங்களை புறம்பே தள்ளுகிறார்களா? உங்கள் குடும்பம் உங்களை விரோதித்து புறம்பே தள்ளுகிறார்களா? அருகாமையில் உள்ளவங்க உங்களை வெறுக்கிறாங்களா? பயப்படாதீங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். ஒருபோது உங்களை புறம்பே தள்ள மாட்டார். இந்த ஆண்டவர் இயேசுனிடத்தில் நீங்கள் வந்தால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை சமாதானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் என் சத்தத்தை கேட்டு தேவரீர் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற இந்த அருமையான சகோதரனுக்காக, சகோதரிக்காக, இந்த அருமையான தம்பிக்காக, தங்கச்சிக்காக, இந்த ஆண்டவரே பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தில் இளைப்பாறுதல் இயேசு அல்லவா கொடுக்கிறீங்க. அந்த இளைப்பாறுதலை, அந்த நிம்மதியை
இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இவர்கள் விரும்புகிற அற்புதத்தை செய்து உம்முடைய வல்லமை நீர் வெளிப்படுத்துவீராக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, இவர்கள் எதிர்பார்க்கிற அற்புதங்கள் இவருடைய வாழ்க்கையில் நடப்பதாக. ஆசீர்வதியும். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு உங்களை நேசிக்கிறார். அடுத்த இன்னொரு ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ்.